தடம் தெரியாமல் செய்துவிடலாம் என்றெண்ணியோர் எல்லாம் தன் ஆட்சித் தேரை வடம் பிடித்து வரவேற்க காத்திருக்க வைத்தவர். அரசியலுக்கு உள்ளும் அரசியல், அதற்குள்ளும் அரசியல் என அரசியலின் அனைத்து படிநிலையையும் பார்த்து பழகி எவரும் தொட முடியா உயர்நிலையை துணிச்சலின் துணை கொண்டு அடைந்தவர். தெற்கை கொண்டாட வடக்கையே வளைத்து போயஸ் கார்டனுக்குள் போட்டி போட்டு வந்து நிற்க வைத்தவர். தமிழ் குடியெல்லாம் தன் குடியெனவே நினைத்து அக்குடிகளையெல்லாம் உயர்குடிகளாக்க ஒப்பற்ற இடஒதுக்கீட்டை தமிழ் உலகிற்கு தந்துவிட்டு போனவர். பெண்கள் பாதுகாப்பில் பெரும் அக்கறையும் தமிழர் உரிமை பாதுகாப்பில் ஆகப் பெரும் அக்கறையும் கொண்டு மத்திய அதிகார மட்டத்தை எல்லாம் எதிர்த்து நின்ற மாபெரும் வீராங்கனையாய் நின்றவர். நம்பிய மக்களுக்கு நல்லாட்சி கொடுத்தவர், நம்பிய தொண்டர்களுக்கு பெரும் வளர்ச்சியை கொடுத்தவர். தமிழ் உலகம் இருக்கும் வரை அவர் பெருமை நிலைத்து நிற்கும். எந்தவித பின்புலமும் இன்றி சினிமாவில் கால் பதித்து அங்கே தொட்ட உச்சத்தை விடவும் புகழுக்காக இல்லாமல் மக்கள் பணிக்காக அரசியலில் கால் பதித்து 6 முறை தமிழ்நாடு முதலமைச்சராக அதிரடி காட்டிய அந்த இரும்பு பெண்மணிதான் தமிழ்நாடே அம்மா என்று அன்போடு அழைக்கும் ஜெயலலிதா. தமிழகம் மட்டுமல்லாமல் இந்திய அரசியல் வரலாற்றிலும் தனித்துவமான தடங்களை பதித்து சென்ற ஜெயலலிதா 69% இடஒதுக்கீட்டுக்கு பங்கம் வந்துவிடாமல் அதனை பாதுகாத்து நாட்டுக்கே வழிகாட்டியது சாதாரண காரியமல்ல. அதற்காக சமூக நீதி காத்த வீராங்கனை என்ற பட்டத்தை திராவிடர் கழக தலைவர் கி. வீரமணி வழங்கினார். ஒரு பெண்மணியாக அரசியலில் பல்வேறு இன்னல்களை சந்தித்தாலும் முதலமைச்சராக தமிழ்நாட்டின் மக்களுக்கு பல்வேறு திட்டங்களை வெற்றிகரமாக செயல்படுத்தியுள்ளார். குறிப்பாக பெண்களுக்கும் பெண் குழந்தைகளின் வளர்ச்சிக்கும் மகத்தான பல திட்டங்களை செயல்படுத்தி தமிழக மகளிர் முன்னேற்றத்திற்கு வழிகாட்டியாக விளங்கினார். எம்ஜிஆருக்கு பின்னால் அதிமுக என்னவாகும் என்ற கேள்வி எழுந்தபோது அதிமுகவின் அரசியலை தீர்மானித்து அதனை தேசிய அரசியல் பக்கம் திசை திருப்பி அரசியல் ஆளுமைகளுக்கே அரசியல் வகுப்பெடுத்த பெருமைக்கு சொந்தக்காரராக திகழ்ந்தார். அரச சபையில் தன் துகிலுரித்த துச்சாதனனின் இரத்தத்தால் தன் கூந்தலை கழுவும் வரை கூந்தல் முடிய மாட்டேன் என பாஞ்சாலி தீர்த்து கொண்ட பழியால் எப்படி பாஞ்சாலி மீண்டும் ஹஸ்தினாபுரத்தில் மகுடம் சூட்டினாரோ அதுபோலத்தான் 1989 மார்ச் 25 கூடிய சட்டசபையில் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஜெயலலிதாவின் சேலை மீதும் கூந்தல் மீதும் வைக்கப்பட்ட கைகளுக்கு தயவு காட்டி தெய்வமாகிவிடாமல் பழி தீர்த்த மனிதியாக நின்றமையால் தான் 1991 ஜெயலலிதாவால் சட்டசபையில் முதலமைச்சராக அரியணை ஏற முடிந்தது. ஆணாதிக்கம் நிறைந்த அரசியல் களத்தில் ஒரு பெண்ணாக போராடி தனி முத்திரை பதித்தவர் தமிழக அரசியல் களத்தில் ஏற்படுத்திய தாக்கம் மிகப்பெரியது. அடிப்படையில் தமிழகத்தின் திருச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த ஸ்ரீரங்கம் தான் ஜெயலலிதாவின் பூர்வீகம். ஆனால் அவர் பிறந்ததோ கர்நாடக மாநிலம் மைசூரில். 1948 ஆண்டு பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி மைசூரில் ஜெயராம் வேரா தம்பதிக்கு மகளாக பிறந்த ஜெயலலிதாவுக்கு அவரது பெற்றோர் வைத்த பெயர் கோமலவள்ளி. ஆனால் அம்மு என்றே அழைத்து மகிழ்ந்தனர் பெற்றோர். 1.5 வயதில் தந்தையை இழந்து தாயாரின் அரவணைப்பில் வளர்ந்த ஜெயலலிதா 1958 ஆண்டு முதல் 1964 ஆண்டு வரை சென்னை சர்ச் பார்க் பிரசன்டேஷன் கான்வென்ட்டில் படித்து தேர்ச்சி பெற்றார். வாழ்க்கையில் அடுத்தடுத்து காட்சிகள் மாற இசையிலும் நாட்டியத்திலும் நாட்டம் கொண்ட ஜெயலலிதா பள்ளிக்கல்வியை முடித்து ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியில் சேர தயாராகி கொண்டிருந்தார். அந்த சமயத்தில்தான் நடிப்புலக வாழ்க்கைக்கான தொடர்பு ஏற்பட்டது. உடனே படிப்பை கைவிட்டு நடிகையானார். ஆனால் 1961 ஸ்ரீ சைல மகாத்மே என்ற கன்னட படத்தில் குழந்தை நட்சத்திரமாக திரையுலகிற்கு அறிமுகமாகியிருந்தார் ஜெயலலிதா. இந்த நிலையில்தான் இயக்குனர் ஸ்ரீதரின் வெண்ணிற ஆடையின் மூலமாக ஜெயலலிதா அறிமுகமானார். ஆனால் உண்மையிலேயே வெண்ணிற ஆடை படத்துக்கு ஜெயலலிதா இடத்தில் முதலில் தேர்வானது அசோகனின் இது சத்தியம் படத்தில் ஒரு பாட்டுக்கு நடனமாடியிருந்த நடிகை ஹேமமாலினி தான். ஹேமமாலினிக்கு அந்த வாய்ப்பு நழுவி போக அது ஜெயலலிதா மடியில் விழுந்தது. அதே ஆண்டில் எம்ஜிஆருடன் 1000 திரைப்படத்திலும் நடித்தார். 2 படங்களுமே வண்ணப்படங்கள். 1000 பிரம்மாண்ட வெற்றியை குவித்தது. 1000 அடிமை பெண், காவல்காரன், குடியிருந்த கோயில், ரகசிய போலீஸ், நம் நாடு என எம்ஜிஆர் ஜெயலலிதா ஜோடி மக்களின் மனங்களை கவர்ந்தது. குறுகிய காலகட்டத்திலேயே ஜெயலலிதா தமிழ் சினிமாவின் முன்னணி கதாநாயகியாக வலம் வந்தார். கிட்டத்தட்ட அவர்தான் அன்றிருந்த லேடி சூப்பர் ஸ்டார். அப்போது இருந்த முன்னணி ஹீரோக்களான ஜெய்சங்கர், முத்துராமன்,
ரவிச்சந்திரன், சிவகுமார் என அனைவருடனும் ஜோடி போட்டு தமிழ் சினிமா ரசிகர்களால் அதிகம் கொண்டாடப்படும் ஹீரோயினாக வலம் வந்தார். இது ஒருபுறம் இருக்க, தெலுங்கில் ஏஎன்ஆர், என்டிஆர் என உச்ச நட்சத்திரங்களின் படங்களிலும் நடித்து அங்கும் தனது வெற்றியை பதித்தார் ஜெயலலிதா. இந்த காலகட்டத்தில்தான் ஜெயலலிதாவின் தாயார் சந்தியா உடல்நலக்குறைவால் காலமானார். இதனால் உடனிருந்த சகோதரர் தன் குடும்பத்தினருடன் பெங்களூருக்கே சென்றார். ஆனால் இருந்த ஒரே ஆதரவான அண்ணனும் நீண்ட காலம் வாழவில்லை. தந்தை, தாய், அண்ணன் என தனக்கென இருந்த அத்தனை உறவுகளையும் இழந்து தவித்த ஜெயலலிதா சென்னையில் தனிமரமாக தன் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருந்தார். மிகுந்த சோர்வுடன் வாழ்வை நகர்த்தி கொண்டிருந்த ஜெயலலிதாவுக்கு நம்பிக்கை அளித்தார் எம்ஜிஆர். கொஞ்சம் கொஞ்சமாக சினிமா பட வாய்ப்புகளை தவிர்க்க ஆரம்பித்த ஜெயலலிதா எம்ஜிஆருடன் சேர்ந்து அரசியலில் பயணிக்க ஆரம்பித்தார். 1982 ஜூன் 4 எம்ஜிஆர் துவங்கிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கடலூர் மாநாட்டில் கட்சியில் இணைந்த ஜெயலலிதா ₹1 கொடுத்து உறுப்பினர் அட்டையை பெற்றார். திரைத்துறையிலிருந்து ஒதுங்கி எழுத்து, நாட்டியம், நாடகம் என்றிருந்த ஜெயலலிதாவை உலகத் தமிழ் மாநாடு எம்ஜிஆரின் பக்கம் அழைத்து வந்தது. காவிரி தந்த கலைச்செல்வி நாட்டிய நாடகத்தை நடத்தினார். அப்போது எம்ஜிஆரின் கனவு திட்டமான சத்துணவு திட்டம் அறிமுகமாகி இருந்தது. அதை மக்கள் மத்தியில் கொண்டு செல்ல ஒரு வசீகரமிக்க முகத்தை தேடினார் எம்ஜிஆர். அதற்கு ஜெயலலிதா கச்சிதமாக பொருந்தினார். அவரை சத்துணவு திட்ட உயர்மட்ட குழு உறுப்பினராக்கினார் எம்ஜிஆர். அதைத் தொடர்ந்து கட்சியில் கொள்கை பரப்பு செயலாளர், மாநிலங்களவை உறுப்பினர் என ஜெயலலிதாவின் வாழ்க்கையில் அரசியல் காற்று பலமாக வீசத் தொடங்கியது. திருச்செந்தூர் இடைத்தேர்தலில் ஜெயலலிதா செலுத்திய உழைப்பு எம்ஜிஆரை உற்சாகப்படுத்தியது. அதிமுகவின் கொள்கை பரப்பு செயலாளர் என்ற முக்கியத்துவம் வாய்ந்த பொறுப்பை கொடுத்தார். நாடாளுமன்றத்தில் தன் ஆங்கில புலமையால் பல தலைவர்களை கவர்ந்தார் ஜெயலலிதா. தனது கன்னிப்பேச்சிலேயே பிரதமராக இருந்த இந்திரா காந்தியை ஈர்த்தார். அண்ணா எந்த இருக்கையில் அமர்ந்து உரையாற்றினாரோ அதே இருக்கையில் அமர்ந்து இப்போது ஜெயலலிதா பேசினார். 1984 சட்டசபை தேர்தலின் போது எம்ஜிஆருக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டதால் கிராமம் கிராமமாக பிரச்சாரம் செய்து அதிமுகவுக்காக ஆதரவு திரட்டினார். அவரது பிரச்சாரத்திற்கு பெரும் வரவேற்பு கிடைத்தது. அந்த தேர்தலில் அதிமுகவும் அமோக வெற்றி பெற்றது. அப்போது ஜெயலலிதாவுக்கு ஆறுதலாகவும் உதவியாகவும் இருந்தவர்தான் சசிகலா. போயஸ் கார்டன் வேதா இல்லத்தில் அடிக்கடி தென்படத் தொடங்கிய சசிகலா பின்னர் ஜெயலலிதாவுக்கு நம்பிக்கை அளிக்கும் தோழியாக மாறினார். ஆனால் அதிமுக மூத்த தலைவர்கள் பலரும் ஜெயலலிதாவுக்கு எதிராகவே இருந்தனர். ஒரு கொள்கை பரப்பு செயலாளராக ஜெயலலிதா எடுத்த சில நடவடிக்கைகள் கட்சியின் 2ஆம் கட்ட தலைவர்கள் மத்தியில் அப்போது அதிருப்தியை உருவாக்கியது. கட்சிக்குள்ளேயே எதிரிகள் அதிகமானார்கள். அது எம்ஜிஆர் உடல்நிலை பாதிக்கப்பட்டு அமெரிக்காவில் சிகிச்சை பெற சென்றபோது கடும் பாதிப்பை கொடுத்தது. இந்த நிலையில்தான் எம்ஜிஆர் மரணமடைந்தார். எம்ஜிஆரின் மறைவு செய்தி ஜெயலலிதாவுக்கே சொல்லப்படாமல் இருந்தது. ஆனால் சசிகலாவின் கணவர் நடராஜன் அந்த தகவலை ஜெயலலிதாவுக்கு தெரிவித்தார். உடனடியாக ராமவரம் தோட்டத்திற்கு சென்ற ஜெயலலிதாவால் எம்ஜிஆரின் உடலை பார்க்க முடியவில்லை. எப்படியோ ராஜாஜி ஹாலில் எம்ஜிஆரின் உடல் அருகே நின்று கொண்டார் ஜெயலலிதா. அவருக்கு அருகிலேயே நிழல் போலிருந்தார் சசிகலா. இறுதி ஊர்வலத்தின் போது ராணுவ வண்டியில் ஏற முயன்ற ஜெயலலிதாவை ஜானகி எம்ஜிஆரின் உறவினர் நடிகர் தீபனும் KP ராமலிங்கமும் அடித்து கீழே தள்ளியதாக பின்னாளில் ஊடகம் ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் பதிவு செய்தார் ஜெயலலிதா. எம்ஜிஆரின் மறைவுக்கு பிறகு அதிமுக என்ற கட்சியே இருக்காது என்று ஆருடம் சொல்லப்பட்டது. பெரும் சோதனைக்கு மத்தியில் தொண்டர்களின் ஆதரவை வேண்டியும் தன்னுடைய உழைப்பின் வலிமையை உணர்த்தும் வகையிலும் வீடியோ வெளியிட்டு தன் கருத்தை வெளிப்படுத்தினார். இந்த நிலையில்தான் எதிர்க்கட்சிகளே எதிர்பார்க்காத வகையில் கட்சி 2ஆக பிரிந்தது. ஜெயலலிதா தலைமையிலும் எம்ஜிஆரின் மனைவி ஜானகி ராமச்சந்திரன் தலைமையிலும் அதிமுக 2ஆக உடைந்ததால் கட்சியின் இரட்டை இலை சின்னம் முடக்கப்பட்டது. சுயேட்சை சின்னமான சேவல் சின்னத்தில் போடிநாயக்கனூர் தொகுதியில் தேர்தலை சந்தித்த ஜெயலலிதா தேர்தலில் வென்றதோடு சட்டமன்றத்தில் 27 இடங்களை கைப்பற்றினார். தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையின் முதல் பெண் எதிர்க்கட்சித் தலைவர் என்ற பெருமை ஜெயலலிதாவுக்கு கிடைத்தது. ஒரே ஒரு இடத்தில் ஜானகி அணி வென்றதால் ஜானகி அரசியலில் இருந்தே விலகினார். இதனால் அதிமுகவின் தலைமை பொறுப்பை ஏற்றார் ஜெயலலிதா. எம்ஜிஆரின் அரசியல் வாரிசு ஜெயலலிதா தான் என்பது உறுதியானது. அதுவே பிரிந்து கிடந்த அதிமுகவை இணைத்து வைத்தது. முடக்கப்பட்ட இரட்டை இலை சின்னமும் கட்சியின் தலைமை அலுவலகமும் திரும்ப கிடைத்தது. அந்த காலகட்டத்தில்தான் நிதிநிலை அறிக்கை தாக்கலின் போது சட்டப்பேரவையில் ஜெயலலிதா தாக்கப்பட்டதாக பேசப்பட்டது. தான் திமுகவினரால் தாக்கப்பட்டதாக கூறி பரபரப்பை ஏற்படுத்தினார் ஜெயலலிதா.
கலைந்த தலையும் கிழிந்த சேலையுமாக அவர் வெளியே வந்து பேட்டி கொடுத்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. 1991 நடந்த சட்டசபை தேர்தலில் காங்கிரசுடன் கூட்டணி வைத்து தேர்தலை சந்தித்தார் ஜெயலலிதா. தேர்தல் பிரச்சாரத்தின் போது ராஜீவ்காந்தி படுகொலை செய்யப்பட்டார். அதனால் ஏற்பட்ட அனுதாப அலையால் அதிமுகவுக்கு பெரும் வெற்றி கிடைத்தது. முதல் முறையாக முதலமைச்சர் பதவியில் அமர்ந்தார் ஜெயலலிதா. தருமபுரி மாவட்டத்தில் உள்ள பர்கூர் மற்றும் மேற்கு பகுதியான ஈரோடு மாவட்டத்தின் காங்கேயம் தொகுதிகளில் போட்டியிட்ட ஜெயலலிதா 2 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றார். என்னதான் ஆட்சியில் இருந்தாலும் கும்பகோணம் மகாமக குல விபத்தில் 40க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தது கரும்புள்ளியாய் அமைந்தது. இதனைத் தொடர்ந்து சசிகலாவின் அக்கா வனிதாமணியின் மகன் சுதாகரனை தனது வளர்ப்பு மகனாக அறிவித்து பிரம்மாண்ட திருமணம் செய்து வைத்ததும் சர்ச்சைக்கு வித்திட்டது. இந்த நிலையில் அவர் மீதும் அவரது ஆட்சியில் இருந்த அமைச்சர்கள் மீதும் ஊழல் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டது. தொட்டில் குழந்தை திட்டம், பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம், அனைத்து மகளிர் காவல் நிலையங்கள் என பல திட்டங்கள் கொண்டு வரப்பட்டாலும் ஏனோ ஆட்சியின் இறுதியில் பாதுகாப்பற்ற ஆட்சி என திமுகவால் விமர்சிக்கப்பட்டது. அப்போது நடந்த தேர்தலில் திமுக தமாக கூட்டணிக்கு ரஜினியும் ஆதரவளிக்க அந்த கூட்டணி பெரும் வெற்றி பெற்றது. இந்த நிலையில்தான் சொத்து குவிப்பில் ஈடுபட்டதாக பின்னாளில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்குதான் இவரை சிறைக்கும் அனுப்பி வைத்தது. வழக்குகளிலிருந்து விடுவிக்கப்பட்ட பிறகு மீண்டும் முதலமைச்சரான ஜெயலலிதா மதமாற்ற தடை சட்டம் போன்ற சர்ச்சைக்குரிய சட்டங்கள், சந்தனமர கடத்தல் வீரப்பன் கொல்லப்பட்டது, வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்ட அரசு ஊழியர்கள் லட்சக்கணக்கில் ஒரே இரவில் பணி நீக்கம் செய்யப்பட்டது ஆகிய பரபரப்பான சம்பவங்கள் அவரது அந்த ஆட்சி காலத்தில் நடந்தேறின. அதிமுக ஆட்சி என்றால் அடுத்து திமுக ஆட்சி, திமுக ஆட்சி என்றால் அடுத்து அதிமுக ஆட்சி என மாறி மாறி ஆட்சி அமைத்தன. இந்த சூழலில் 2011ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வந்த ஜெயலலிதா 2016லும் மீண்டும் அதிமுகவை அரியணை ஏற வைத்தார். தமிழகத்தில் எம்ஜிஆருக்கு பிறகு பதவியில் இருந்த ஒரு முதலமைச்சர் மீண்டும் வெற்றி பெறுவது இதுவே முதல் முறை. அந்த பெருமையுடனே முதலமைச்சராக பதவியேற்றார் ஜெயலலிதா. ஆனால் சிறை, வழக்கு என அலைக்கழிக்கப்பட்ட ஜெயலலிதா உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டார். ஜெயலலிதா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் என்ற செய்தி அதிமுக தொண்டர்களிடம் பேரிடியாக விழுந்தது. 2016ஆம் ஆண்டு செப்டம்பர் 22ஆம் தேதி காய்ச்சல் மற்றும் நீர்ச்சத்து குறைபாடு காரணமாக ஜெயலலிதா சென்னை அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். சில நாட்கள் மருத்துவமனையில் தங்கி ஓய்வெடுக்க வேண்டும் என்று அப்போலோ மருத்துவமனை சார்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டது. இரும்பு பெண்மணி ஜெயலலிதா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதை அறிந்த அவரது தொண்டர்கள் மருத்துவமனை முன்பு கடல் போல் குவிய தொடங்கினர். மருத்துவமனையில் கூடிய அதிமுக தொண்டர்கள் மண் சோறு சாப்பிட்டு, அலகு குத்தி, பூசணிக்காய் உடைத்து ஜெயலலிதா விரைவில் குணமடைய வேண்டி மனமுருகி பிரார்த்தனை செய்தனர். தமிழ்நாடு ஊடகங்கள் தொடங்கி வட இந்திய ஊடகங்கள் வரை அப்போலோ மருத்துவமனை வாசலில் ஜெயலலிதாவின் உடல்நிலை குறித்த செய்தியை விரைந்து கொடுக்க காத்துக் கொண்டிருந்தனர். மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த ஜெயலலிதா நலமுடன் இருப்பதாகவும் இட்லி சாப்பிட்டதாகவும் தகவல் வெளியானது. மருத்துவமனை வாயிலில் இருந்த ஊடகங்களை சந்தித்த பல அரசியல் தலைவர்கள் ஜெயலலிதா நலமுடன் இருப்பதாகவே கூறினர். அதே நேரத்தில் ஜெயலலிதாவை சந்திக்க யாரும் அனுமதிக்கப்படவில்லை என்ற தகவலும் வெளியானது. அதனால் உண்மை என்ன என்பதை அறிந்து கொள்ள அனைவருக்குமே எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருந்தது. அதை அறிந்து கொள்ளவே ஊடகங்கள் தொடங்கி பொதுமக்கள் வரை மருத்துவமனையிலிருந்து வெளியாகும் அறிக்கைக்காக பலரும் காத்துக் கொண்டிருந்தனர். இதய சிகிச்சை நிபுணர்கள், தொற்றுநோய் நிபுணர்கள், நீரிழிவு நோய் சிகிச்சை நிபுணர்கள் என பல சிறப்பு மருத்துவ குழுவினர் அவருக்கு சிகிச்சை அளித்தனர். எய்ம்ஸ் மருத்துவர்களின் உதவியுடன் மருத்துவர்கள் சிகிச்சை அளிக்கப்பட்டது. லண்டனில் இருந்து மருத்துவர் ரிச்சர்ட் பீலேவும் சிகிச்சை அளித்தார். என்ன சிகிச்சை அளித்தாலும் ஜெயலலிதா உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படவில்லை. 2016 டிசம்பர் 5ஆம் தேதி இரவு 11:30 மணிக்கு ஜெயலலிதா உயிர் பிரிந்ததாக மருத்துவமனை நிர்வாகம் அறிவித்தது. லட்சோப லட்சம் தொண்டர்களின் கண்ணீர் கடலில் மெரினாவில் அடக்கம் செய்யப்பட்டார் ஜெயலலிதா. அவரது மரணத்தை தொடர்ந்து வேக வேகமாக காட்சிகள் நகர்ந்தன. தற்காலிக முதலமைச்சராக பதவியேற்ற ஓபிஎஸ் தன் பதவியை ராஜினாமா செய்தார். தொடர்ந்து தர்ம யுத்தத்தை தொடங்கினார் ஓபிஎஸ். இதனால் கட்சி 2 அணிகளாக பிரிய அவருக்கு அடுத்து சசிகலா முதலமைச்சர் ஆவார் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் சொத்து குவிப்பு வழக்கில் சசிகலா சிறை சென்றார். முதலமைச்சராக பதவியேற்ற எடப்பாடி பழனிசாமி முழுமையாக ஆட்சி செய்தார். அதே நேரத்தில் ஜெயலலிதா மரணத்திற்கு பிறகு அவரது மரணத்தில் மர்மம் இருப்பதாக தொடர்ந்து பேசப்பட்டது. இந்த நிலையில் கடந்த 2017ஆம் ஆண்டு அதிமுக அரசு சார்பில்
மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் மரணத்தில் மர்மம் உள்ளதாக கூறி அது சம்பந்தமாக விசாரணை நடத்த உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி ஆறுமுகசாமி தலைமையில் ஆணையம் அமைக்கப்பட்டது. பல முக்கிய அதிமுக நிர்வாகிகள் இந்த விசாரணை ஆணையத்தின் முன்பு ஆஜராகி சாட்சியம் அளித்தனர். சுமார் 4.5 ஆண்டு கால விசாரணைக்கு பிறகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினிடம் சமர்ப்பிக்கப்பட்டது. அந்த அறிக்கை தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டது. எம்ஜிஆர் உருவாக்கிய ஆளுமையான ஜெயலலிதா அவரை காட்டிலும் அதிகமான பங்களிப்புகளை செய்திருக்கிறார். அண்ணாவின் கொள்கைகளை பின்பற்றிய எம்ஜிஆர் தான் ஜெயலலிதாவை அரசியலில் கால்பதிக்க உதவினார் என்றாலும் தனி பெண்மணியாக பல்வேறு இன்னல்களை, பல்வேறு எதிர்ப்புகளை, பல்வேறு சவால்களை, பல்வேறு தடைகளையும் தாண்டி அவர் நில்லாது முன்னேறினார் என்பதே உண்மை. புரட்சி தலைவி, இரும்பு பெண்மணி, தங்கத்தாரகை, ஜான்சி ராணி என பல்வேறு பெயர்களால் ஜெயலலிதா அழைக்கப்பட்டாலும் இன்றும் அதிமுகவினரின் அன்பு நிறைந்த அம்மாவாகவே அவர்களது மனதில் குடிகொண்டுள்ளார்.